இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம லைஃப்பில் நடந்த விஷயங்களை கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது யூஸ் ஆகும். அதனால ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னா கேளுங்க. ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. என்னோட வெயிட் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. வீட்டில் என்னை ஏதாவது செய்ய வைக்கணும் அப்படின்னா எமோஷ்னல் பிளாக்மெயில், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், நான் சொல்கிறத கேட்காம இருக்கிறது, நான் அந்த வீட்டில் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறது, அது மாதிரியெல்லாம் மன அழுத்தம் கொடுப்பாங்க. அதுவே என்னோடய ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். என்னோட இயர்லி 20s நான் சென்னையில் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேலையில் 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாச்சு. அதுக்குள்ளே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. சில பேர் வேறு சிட்டிக்கு போயிட்டாங்க. எனக்கு ஹாஸ்டலில் சாப்பாடும் சரியாக இல்லை. என்னோடய வெயிட் ஒரு 45 கிலோ தான் இருந்துச்சு. அப்போது அந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு நான் படித்த காலேஜுக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு காலேஜில் ஜாபெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக என்னோடய வீட்டுக்கு போகும்போது அப்பா இதை சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. பழைய வேலையிலேயே கண்டினியூ பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ 2 பேருக்கும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் வந்தது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி மறுபடியும் நான் சென்னைக்கே வந்து அந்த பழைய வேலையிலேயே இருந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 45-48 கிலோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 68லேருந்து 72 கிலோ வரைக்கும் என்னோடய வெயிட் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆச்சு. என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிட்டா, ஒருவேளை தைராய்டாக இருக்குமோ, கொலஸ்ட்ராலாக இருக்குமோ, டயாபெட்டிஸாக இருக்குமோ, அந்த மாதிரி நினச்சி எல்லோரும் ஆளுக்கு ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிரவும் என்னை சுற்றி நிறையா வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது தியான கிளாஸ்க்கு கூப்பிடுறது, சர்ச்சுக்கு கூப்பிடுறது, டெம்பிளுக்கு கூப்பிடுறது, பில்லி சூனியம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஆம்வே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட விற்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துட்டு இருந்தது. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாரும் எப்படி ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி திடீர்னு இப்படி அவதாரம் எடுக்கிறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த டைமில் என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அதில் எதுவும் காமிக்காததுனால சிஸ்டம் முன்னாடி 8 மணி நேரம் சும்மாவே உட்காந்துருக்கிறதுனால எனக்கு வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து அவரே எனக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸும் ஒரு டயட் சார்ட்டும் கொடுத்துருந்தாரு. டயட் சார்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, எண்ணெய், நெய், பால், தயிர் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது, ரா டயட் மாதிரி எடுத்துக்கணும், அதில் முட்டைக்கோஸ் சாலடு இது வந்து கம்பல்சரியாக எடுத்துக்கணும், ஏன்னா முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வெயிட் சீக்கிரமே குறைஞ்சிரும், பச்சை பயிறு, முளை கட்டின பயிறு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டயட்டில் இருந்தது. நானும் இங்கே வந்து அதெல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து என்னோட வெயிட் எதுவுமே குறையல. என்னோட ஃபேஸில் ஒரு ட்ரைனஸ் வந்தது, எனக்கு கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சது, புருவத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டிடுச்சு, நான் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தேன். அப்போ போய் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும் பொழுது எனக்கு ஹைப்போதைராய்டு இருந்துச்சு. இப்போது ட்ரீட்மெண்ட் ஈஸி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ தைராய்டுக்கு டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்து காலையில் என்ன அதை சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த டயட்டை பற்றி எதுவும் அவர் சொல்லலை. அதே வெயிட் லாஸ்க்கு அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் இந்த டயட் மாதிரி இந்த முட்டைக்கோஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் நடக்கவே முடியல, ஸ்கூட்டர்லாம் பேலன்ஸ் பண்ணவே முடியல, முழங்காலில் அப்படி ஒரு வலி. மறுபடியும் அதை இன்னொரு டாக்டர்கிட்ட செக் பண்ணும் பொழுது ஒரு பெரிய இரும்பு ராடால் தட்டி பார்த்துட்டு உன்னோட கால் தேஞ்சு போச்சு, உன்னால் இனிமேல் நடக்க முடியாது, நீ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண, லிஃப்ட் தான் யூஸ் பண்ணணும், உன்னோட அப்பர் பாடியில் ரொம்ப ஜாஸ்தி வெயிட் வந்துடுச்சு, ஸோ இனிமேல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஃபால்ட்டி ப்ராடக்ட் மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் என்ன இதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கோ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ முயற்சி பண்ணலை. எல்லாருமே என்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோட கால் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நான் என்னோட லைஃப்பில் இவ்வளோ தூரம் வரும்பொழுது என் கூட துணையாக இருந்தது என்னோட உடம்பு மட்டும்தான், அது எப்படி ஒரு ஃபால்ட்டி ப்ராடக்டாக இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதில் என்னோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை, சம்திங் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு யாரும் பக்கத்தில் கிடையாது. அதனால் அந்த டேப்லெட்ஸு, டயட்டு எல்லாத்தையும் அப்படியே நிறுத்திட்டு
நான் நார்மலாக சாப்பிட்டுட்டு நான் ஜாபுக்கு போயிட்டுருந்தேன். அப்போது எனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, பட் வெயிட் மட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு மாடிப்படியில் ஏறுறதுக்கு மூச்சு வாங்குறது அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அதிக வெயிட்னால. நம்ம இப்படியே வாழக்கூடாது, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்துடணும், செய் இல்லை செத்து மடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். நானே கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். கூகுளில் போயிட்டு ஹைப்போதைராய்டுனா என்ன, டயாபெட்டிஸ்னால் என்ன, கொலஸ்ட்ரால்னா என்ன, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே லேபுக்கு போய் எனக்கு பிளட் டெஸ்ட்டு அது சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதோட வேல்யூஸை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கும் நடந்த ஆர்கியூமெண்ட்டில் ஹார்மோன் ஏதோ இம்பேலன்ஸ் ஆகி அந்த டைமில் வெயிட் போட்டிருக்கு. அதை அப்படியே விட்டுருந்தா நாளடைவில் சரியாக போயிருக்கும். பட் அதுக்கு டயட் எடுக்க போய் பச்சையாக முட்டைக்கோஸ்லாம் சாப்பிட்டேன் இல்லையா, அதில் தான் எனக்கு தைராய்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது தைராய்டு நல்லா வேலை செய்யணுன்னா என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு பார்க்கும்போது முட்டை, சிக்கன், ஃபிஷ்ஷு, நெய் இதெல்லாம் சாப்பிட்டா சரியாக போகும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக படிக்கும் பொழுது தான் எனக்கு முன்னோர் உணவு அப்படின்னு நியாண்டர் செல்வன் அவங்க எழுதின புக்கு கிடச்சிச்சு. இப்போது அந்த புக்கை நான் ஃபுல்லாக படித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் குரூப் தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. அதில் போய் ஜாயின் பண்ணேன். மறுபடியும் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தேன். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். எனக்கு அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமேல் நீ வெயிட்லாம் குறைச்சி நீ எப்போ வாழ போகிற அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் உனக்கு கொஞ்சம் வயசு தான் ஆகுது, டைம் இருக்குது, நம்ம இந்த டயட் எடுத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சதே இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த ஒரு இடத்துலையுமே என்னோட தப்புன்னு எதுவுமே கிடையாது இல்லையா. பேலியோ டயட் தான் இது. இதில் நம்ம தானியங்கள் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. எக்கு, இறைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டா போதும். இதே நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பன்னீர், பால் பொருட்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நீங்கள் அதை படித்து பார்த்தாலே புரியும். இந்த பேலியோ டயட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க, டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நிறைய பேர் விடுபட்டிருக்காங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஃபேஸ்புக்கில் தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அது இப்போவும் ஃபேஸ்புக்கில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. எப்போதுமே ஒரிஜினல் சைலண்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த குரூப்பும் சைலண்டாக ஃபேஸ்புக்கில் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. அதெல்லாம் படித்தாலே நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதை தவிரவும் நமக்கு டயட் சார்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க கேட்குற டெஸ்ட்டெல்லாம் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா நமக்கு டயட் சார்ட்டும் தருவாங்க. இது ப்ராஃபிட்டோடு அவங்க நடத்தலை, எல்லாமே ஃப்ரீ தான். இவங்க நிறைய புக்ஸும் எழுதியிருக்காங்க. முன்னோர் உணவு, நீரிழிவு, அதாவது டயாபெட்டிஸ் பற்றி, அது மாதிரி கிண்டல் வெர்ஷனாகவும் புக்ஸ் எல்லாம் இருக்குது. என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் படித்து பாருங்கள். யாராவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு சந்தோஷந்தான். லைஃப்பில் ஏதேதோ முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை நம்மளோட ஹெல்த் லாஸ் ஆச்சு அப்படின்னா வாழ்க்கையில் அந்த ஹெல்த்தை அச்சீவ் பண்ணுறதை தவிர வேறு எந்த கோலுமே இருக்காது. அப்போது இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதமே மாறி போயிடும். அப்படி தான் என்னோடய லைஃப்பும் சேஞ்ச் ஆச்சு. இது ஜஸ்ட் ஒரு வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது. நம்மளோட உடம்பு சரியாகும் போது மனசும் சரியாகும். நம்மளோட உடம்பு சரியில்லாத போது, ஆரோக்கியம் இல்லாத போது வாழ்க்கையோட முடிவுகளை நம்மளால் சரியாக எடுக்க முடியாது. இந்த அனுபவம் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.